ஹாய் உடன்பிறப்புகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட ஒரு பரபரப்பான காலையை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் காலைல 5:40 டைமில் எழுந்திருப்பேன். எழுந்திரிச்ச உடனே மாமா 6 மணி வேலைக்கு போவாங்க. ஞாயிறு திங்கள் இந்த 2 நாள் தான் போக மாட்டாங்க, மற்ற எல்லா நாளும் போவாங்க. அவங்க அப்பா கடையில் டீ போட்டு வச்சுருக்காங்க. அது போய் எடுத்துகிட்டு மாமா கொடுத்துட்டு நான் சுடுதண்ணி வச்சு குடிக்க ஆரம்பிச்சிருவேன். சுடுதண்ணியில் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஜீரகமும் போட்டு குடிக்கிறேன். நானும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு வாரம் கண்டினியூ பண்ணி ஒரு 1 கிலோ குறைஞ்சா திரும்ப அந்த ஒரு ஹாப்பிலேயே அப்படி இதாயிரும். மாமாவும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, நீ இப்படியே பண்ணி எப்போதான் குறைக்க போறியோ தெரியல அப்படின்னு சொல்லி. ஒன்று ஃபாலோ பண்ணணும்னா ஒரு 6 மந்த் நம்ம பண்ணினாதான் அதனோட பலன் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் ஒவ்வொரு வாட்டி ட்ரை பண்ணுவேன், அப்படியே அடுத்தடுத்துன்னு போயிடும். இந்த வாட்டி நம்ம பொறுமையாக வெயிட் கம்மி பண்ணாலும் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இப்போது காலைல ஸ்டெப்ஸ் ஒரு 15 டைம் ஏறி இறங்குவேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் வாக்கிங் போவேன். அப்புறம் தம்பிக்கு லேட் ஆகிடும், அதனால சாப்பாடு செய்ய வந்துடுவேன். காலைல எப்போவுமே கந்த சஷ்டிக்கும் கேட்டுக்கிட்டே தான் வேலை பார்ப்பேன். அப்படி வேலை பார்க்கும்போது எனக்கு சீக்கிரம் படப்படன்னு வேலை செய்கிற மாதிரி எனக்கு தோணும். இன்றைக்கி நான் என்ன சாப்பாடு செய்கிற போகிறேன்னா, பாசிப்பருப்பு பீக்கங்காய் போட்டு கடைஞ்சி வெண்டைக்காய் பொரியல் வைக்க போகிறேன். இந்த கற்று பொரியலுக்கு வெங்காயம் கட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு கடன்னு காய் கட் பண்ணுற வேலை முடிஞ்சிடும். முதல்ல காய் கட் பண்ணனா பெப்பர் பேன் போடுவேன். மாமா என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அந்த வேலை முடிச்சுன்னா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு உனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தம்பிக்கு வெண்டைக்காய் பொரியல்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவனுக்கு அந்த வெண்டைக்காய் பொரியலில் சாப்பாடு போட்டு கிளறிட்டேன். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு அதிகமாக இப்போது நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணதுக்கப்புறம் நிறையா அவன் சாப்பிட்றான்னா ப்ரோட்டீனு, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எப்படியெல்லாம் சாப்பிடணுமோ அதே மாதிரி அவனுக்கும் ப்ரோட்டீன் கொஞ்சம், ஃபைபர் கொஞ்சம், கார்ப்ஸ் கொஞ்சம், அது மாதிரி கரெக்டாக பிரித்து கொடுக்குற மாதிரியே கொடுத்துட்ருப்பேன். இன்றைக்கி அவனுக்கு சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு கோலா உருண்டை அப்படி பண்ணி கொடுத்தேன். இதுதான் நான் முதல் வாட்டி ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப நல்லா வந்துச்சு. அடுத்தது மாமாவுக்கு பாசிப்பருப்பும் மாதுளம்பழமும் அவங்க டீ டைமில் சாப்பிட்றதுக்காக முதல்ல எதுவும் கொடுக்க மாட்டேன். இப்போ நான் எனக்கு பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து இவங்களுக்கு எல்லாமே இப்படியெல்லாம் சாப்பிட்டாலாம் அவங்க சத்தாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்துக்குமே நல்லா என்னென்ன ஹெல்த்தியாக இருக்கோ அதை தான் பார்த்து கொடுப்பேன். லைட்டாக லெமனும் பெப்பரும் போட்டால் சூப்பராக இருக்கும். லெமன் போட்டால் மாமாவுக்கு பல்லு கூசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறனால நான் லெமன் போடுறதில்ல. பெப்பர் லைட்டாக போட்டு தம்பியோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அவனுக்கு நான் மேக்கப் பண்ண வீடியோ ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சேன். அந்த வீடியோ நான் ஆன் பண்ணாமே ஃபுல்லாக அவனுக்கு மேக்கப் பண்ணிட்டு கடைசியில் பார்த்தா வீடியோ ஆன் பண்ணவே இல்லை. தம்பி கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டா. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.